கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். இந்த அருமையான காலவேளையில நாம பேதுருவினுடைய பிரசங்கத்தை தியானிக்க போகிறோம். பேதுருவினுடைய பிரசங்கத்தை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 41 வரை நாம வாசித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 41 வரை வாசித்தோம். இந்த நாள்ல நாம பேதுருவின் பிரசங்கத்தை தியானிக்க போகிறோம். கொஞ்சம் கவனிங்க. பேதுருனுடைய பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்னால பேதுருனுடைய பின்னணியை கொஞ்சம் நாம் தியானிக்க வேண்டும். பேதுரு சொந்தமாய் படகு வைத்து மீன் பிடிக்கிற அளவிற்கு அவன் வசதி படைத்தவன். உண்மையாக இந்த நாள்ல கூட மீனவர்கள், அதுவும் சொந்தமாய் படகு வைத்து மீன் பிடிக்கிற மீனவர்கள் ரொம்ப வசதியாய் இருப்பார்கள். கடலோரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு சென்று பார்த்தால் அது நமக்கு தெரியும். இந்த பேதுரு முதல்ல யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறான். கேட்டு அவன் ரட்சிக்கப்பட்டு அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் மீன்பிடி தொழிலையும் செய்து கொண்டு வந்தான். இப்ப இயேசுநாதர் இந்த பேதுருவை சந்திக்கிறார். அவன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். அவனுடைய சகோதரனாகிய அந்திரேய தான் இயேசுநாதரை அறிமுகப்படுத்தி வைத்தான். நாம் அதுக்கெல்லாம் கூட போய் தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. இந்த டெக்ஸ்டை படிக்கணும். பட் அதுக்கு முன்னால கொஞ்சம் பின்னணி. இந்த பேதுரு இப்படி ஆண்டவரை ஏத்துக்கிட்டானா பார்ட் டைம் ஊழியத்தில் இருந்தான். இரவெல்லாம் மீன் பிடிக்க போயிடுவான். அன்றும் அப்படிதான் நடந்தது. இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை. காலையில 6 மணிக்கெல்லாம் படகை கரைக்கு செலுத்திட்டு, படகுல ஒரு பாதி கரையில இருக்கு, ஒரு பாதி தண்ணியில இருக்கு. வலையில ஒரு பாதி கடல்ல இருக்கு, ஒரு பாதி தண்ணியில இருக்கு. இவனுடைய ஒரு கால் தண்ணியில இருக்குது, ஒரு கால் தரையில இருக்குது. கொஞ்சம் இதை கற்பனை பண்ணி பாருங்களேன். வலையை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறான். 2 படகு இருக்கிறது. அதுல ஒண்ணு சீமோனுடையது. இவன் யோனா குடும்பத்தை சேர்ந்தவன். யோனா தெரியுமா? யாரு யோனா? யாரு? ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு தான் நம்மளுக்கு தெரியும், குழம்பு செஞ்சு சாப்பிட்டு தான் தெரியும். ஆனா இந்த ஃபிஷ் வயிற்றுல ஒருத்தன் தான் யாரு? அந்த ஃபேமிலி. இயேசுநாதர் இவனை யோனாவின் குமாரனாகிய சீமோனே, எப்படி? யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று அழைக்கிறார். அவங்க வழக்கத்துல முன்னோர்களின் பெயரை அப்படியே கொண்டு வருவார்கள். சரி, இப்போ கொஞ்சம் ஆழத்துல கொண்டு போ. 2 படகு இருக்கு. அதுல யோவானுடைய படகுல இயேசுநாதர் ஏறி இருக்கலாம். யோவான், யாக்கோபு இவங்களுக்கு செபதேயுனுடைய படகு, அதுல ஏறி இருக்கலாம். ஆனா இயேசுநாதர் இன்டென்ஷனலி வேண்டுமென்றே யார் படகுல ஏறினாரு? பேதுரு படகுல ஏறினார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வேண்டுமென்றே. ஓகே. 2வது, காலையிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். வெயில் ஏற ஏற ஒரு 12 மணி ஆயிடுச்சு. ஜனங்களும் சோர்ந்து போயிட்டாங்க. இயேசுநாதரும் பேசுறத முடிச்சாரு, வியாதியஸ்தரை சுகப்படுத்தினாரு. இயேசுநாதர் பிரசங்கிக்கிறதை வலைய சுத்தப்படுத்தி கொண்டே இந்த பேதுரு கேட்டான்.
ஏசுநாதர் பேதுரு ஜனங்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு ரவுண்ட் யாரை பார்க்கறாரு? பேதுருவையும் பார்க்கறாரு. இப்போ பேதுருவை பார்த்து, அங்க வலையில ஒண்ணும் இல்லை, வலையில ஒண்ணும் இல்லை. நிறைய பேருடைய நிலைமை இன்னைக்கு அதுதான், என்னையும் சேர்த்து. சில நேரத்துல நம்ம வலையில ஒண்ணும் இல்லாத நிலைமைக்கு செல்கிறோம். வாட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் இஸ், வித்தியாசத்தை கொண்டு வர்றது என்னன்னா, ஏசுநாதர் கூட இருக்கிறாரா இல்லையான்றது தான். வலையில ஒண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டுல மாவு பேசிரி தொட்டையில எண்ணெயில ஒண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, எது இல்லைனாலும் பரவாயில்ல, ஏசுநாதர் கூட இருக்கிறாரான்னு மட்டும் அடிக்கடி சோதிச்சு பார்த்துக்கணும். நம்ம இவர் கூட இருந்துட்டாரு, எல்லாரையும் விட்டுட்டாரு. குறைஞ்சது 5 மீனவர்கள் அங்க இருக்கிறாங்க. செபதேயும் அவனுடைய 2 பிள்ளைங்க, அதாவது யாக்கோபும் யோவானும், பேதுருவும் அவங்க தம்பியாகிய ஆண்ட்ரு அந்திரேயாவும் இருக்கிறாங்க. குறைஞ்சது 5 பேர் இருக்கிறாங்க மீனவர்கள். 4 பேரை விட்டுட்டாரு. யார்கிட்ட பேசுறாரு? பேதுருவை பார்த்து, மீன் பிடிக்கலாம் வா, நம்ம போலாம் படகுல. இவன் ஒரு வார்த்தை சொல்லல. ஏன்னா இவ்வளவு நேரம் அவர் பேசினத அவர் வாயே பார்த்துன்னு தான். இப்படிப்பட்ட செய்தியை, இப்படிப்பட்ட பேச்ச, இப்படிப்பட்ட வார்த்தைகளை இவன் கேள்விப்பட்டதில்லை. இதுதான் முறை ஒரு ரபி இப்படி கூட பேசுவாரா என்று அப்படி அவன் மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்போ படகுல ஏசுநாதரும் பேதுரும் புறப்படுகிறார்கள். எப்பவுமே பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது, பொதுமக்களுடைய கருத்து என்று ஒன்று இருக்கிறது. சகேயு கிட்ட போனாரு, மரத்து மேல இருந்தான். சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சீக்கிரமா வந்தான். ஏசுநாதர் அவன் வீட்டுக்கு போனாரா, அங்க கூடியிருந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் என்ன, யார் வீட்டுக்கு போறாரு? பாவியான மனுஷன் வீட்டுக்கு போ. பொது மக்களுடைய கருத்து எப்பவுமே இருக்கும். பேதுரு பார்த்து என்ன சொல்றாங்க? பைத்தியம் பிடிச்சிச்சு பேதுருக்கு, வெயில்ல போயிட்டு எங்க போறான்? மீன் பிடிக்க போறானே. அது சூடு நிறைந்த ஒரு பகுதி. அங்க பகல்ல சுட்டெரிக்கும் சூரியன், இரவுல கடும் குளிர். இப்போ மீன் எல்லாம் பகல் வேளையில ஆழத்துக்கு போயிடும். ஆனா ஏசுநாதர் கூட இருக்கிறார். 2 பேரும் போறாங்க. கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க, ரொம்ப ஆழத்துக்கெல்லாம் போல, கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. வலைய போடுனாரு, போட்டான். வலை அமிழ்ந்து போகத்தக்கதாக பெரிய மீன்கள் மட்டும் 153 ஒரு கணக்கு, அவ்வளோ மீன்கள் வந்து விழுந்தது. பேதுருவால் அந்த வலைய அதை இழுத்து படகுல சேர்க்க முடியல. கரையில் இருக்கிறவங்களுக்கு உதவி கூப்பிட்டான். எல்லாம் வந்தாங்க, மீனை கொண்டு வந்து கொட்டினாங்க. அவங்க மீன் கொட்டி கிடக்கு, இங்க ஏசுநாதர் இருக்கிறார். இப்போ பேதுரு அதை பார்த்தான். அந்த மீனை பார்த்தவொன்னே ஒரு கணக்கு, அந்தந்த தொழில் வேலை செய்யறவங்களுக்கு அதை பார்த்த உடனே ஒரு கணக்கு. மீனை பார்த்த உடனே பேதுரு வேல்யூ போட்டுட்டான். அது அடுத்து வெயில்ல பிடிச்சுக்கிறான். இவன் சொன்ன முதல் வார்த்தை, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க. அதுக்கு ஏசுநாதர் சொன்ன பதில், என் பின்னால வா, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக்குவேன் சொன்னார். அந்த மீனை விட்டுட்டான், படகை விட்டுட்டான், வலைய விட்டுட்டான், ஏசுநாதர் பின்னால போயிட்டான். ஏசுநாதர் போற இடமெல்லாம் அவர் கூட சுத்த ஆரம்பிச்சான். ஒரு மாசம் இருக்கும். ஏசுநாதர் உள்ள வந்ததும் அவன் வேலையை பிடிங்கினாரு. அவன் தொழில் போச்சா. இப்போ ஏசுநாதர் பின்னால போயின்னுக்கிறான். ராத்திரி ஆனா வீட்டுக்கு போயிடுவான். சரி, அடுத்த நாள் அவன் கிராமத்துக்கு போனார். அங்க போனா அவங்க மாமி, யாரோட மாமி? சோரமா பார்த்துன்னுக்கிறாங்க. கூட யார் போயிட்டு இருக்கிறது? இவர் ஒண்டியா போக மாட்டார். போறப்பெல்லாம் கூட ஒரு 4 பேரை கூட்டின்னு போவார். அந்த அம்மா தான் என் வீட்டில் எந்திரிச்சு பணிவிடை செய்கிறவர்கள். அவங்கள ஏசுநாதர் சுகப்படுத்தினார். அந்த அம்மா எழுந்தவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். ஏசுநாதர் வந்திருக்கிறார் என்றதும் கிராமமே ஒன்று சேர்ந்துருச்சு. வீட்டுக்குள்ள உள்ள போக முடியாத அளவுக்கு நெருக்கம்.
ஒரு திமிர்வாதக்கார வாலிபனை கட்டில்ல தூக்கின்னு வராங்க. ஒரு திமிர்வாதம் பிடிச்ச வாலிபனை கட்டில்ல தூக்கின்னு வராங்க. வாசல் அவனை கொண்டு போக முடியல, கூரைய பிரிச்சு கட்டிலோட இறக்குனாங்க. அது யார் வீடுனா பேதுரு வீடு. யார் வீடு? பேதுரு. இப்போ ஏசுநாதர் வந்துட்டாரு, ரைட்டா? சரி, ஏசுநாதர் விடுங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், என்னை பார்க்க ஜனம் நிறைய, யாரும் வரமாட்டீங்க சொல்றேன். அப்படியே ஜனம் கூடிச்சு. ஒரு வியாதியஸ்தரை ஒருத்தரை கூட்டின்னு வராங்க, உங்க வீட்டு ஷீட்டை கட்டுறாங்க. சும்மா இருப்பீங்க? கட்டுறன்னு விட்டுருவீங்க? வியாதியஸ்தரை எழுமேல, உன்னாலதான் எனக்கு என்ன போச்சு சொல்லுங்க? என் வீடு போச்சு, கிளம்பு கிளம்பியா கிளம்பு. தப்பி தவறி கூட இன்னொரு முறை சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஆனா பேதுரு பேசாத இருந்தான். அந்த கூரையை பிரிச்சாங்க, கட்டிலோட அந்த வாலிபனை இறக்குனாங்க. அவனுக்கு சுகம் கிடைத்தது. படகை தொழிலை இழந்தான், இரண்டாவது வீட்டை இழந்தான். அந்த ஹிஸ்டாரிக்கலா படிக்கிறப்போ இதுக்கப்புறம் ஏசுநாதர் கூடவே தங்கிட்டான். அவர் தூர போறப்பெல்லாம் கூடவே போயிட்டான். குறிப்பா ஒரு சம்பவத்தை சொல்ல முடியும். யோவான் ஸ்நானகன் தலையை வெட்டிட்டாங்க. யோவான் ஸ்நானகன் தலை எடுத்ததும் இயேசுநாதர் ஆவியிலே கலங்கினவராய் பிலிப்பு செசரியா பட்டணங்கள் வழியாக வனாந்திரத்துக்கு போயிட்டார். அங்க ஒரு பெரிய பாறை இருக்கிறது. ஒரு அந்த பாறைக்கு செங்குத்தான பாறை, அந்த பாறைக்கு கீழே சின்ன சின்ன குழாங்கள் இருக்கிறது. அந்த குழாங்களில் இருந்து கொப்பளித்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் யோர்தானுக்கு 4 சோர்ஸ்ல ஒரு சோர்ஸ். யோர்தான் 4 இடத்துல உருவாகும். அது உருவாக்குற ஒரு இடம் அது பிலிப்பு செசரியா பட்டணத்துல, அங்க இருக்கிற வனாந்திரத்துல. அப்படியே அங்கதான் பேசின்கிறப்போ சீஷர்களை பார்த்து, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்னு கேட்டாரு பொதுவா. இப்ப சீஷருங்க சொன்னாங்க, உம்மை எலியா என்றும் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். பேசினே அந்த கல்லு மேல வந்துட்டாங்க. ஏசுநாதரும் சீஷர்களும் பெரிய பாறை மேல நிக்கிறாங்க. நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்னு அடுத்த கேள்வி கேட்டாரு. இப்ப பேதுரு சொன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுக்கு ஏசுநாதர் சொன்னார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொன்னார். பாராட்டு பெற்றான். யாரு? பேதுரு. அப்போ பேதுரு, நீ கேபாவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். தண்ணி போது, பெரிய பாறைக்குது, என்ன நடக்கும்? தண்ணி போது, ஒரு மரங்குது, என்ன நடக்கும்? அங்க உடனே என்ன கட்டிடுவாங்க? கோயில் கட்டிடுவாங்க. ஒரு பெரிய பாறைக்குது, எல்லாம் என்ன பண்ணாங்க? அந்தந்த கடவுளை, அவங்கவுங்க நம்புற கடவுளினுடைய சொரூபங்களை அந்த கல்லுல செதுக்கிட்டாங்க. அந்த சொரூபங்களுக்கு மேல, அந்த முத்திரைகளுக்கு மேல இப்ப இயேசுநாதரும் சீஷர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் இயேசுநாதர், இந்த கல்லுக்கு மேல சொரூபங்கள் பொதிக்கப்பட்டிருக்குது இல்ல, இந்த விக்கிரகாராதனையின் எல்லா சக்திகளுக்கும் மேலாக என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளதில்லைன்னு சொன்னார். யாரை பார்த்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. எந்த விக்கிரகத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. எந்த அசுத்தாவியை குறித்தும் பயப்படக்கூடாது. ஐயோ தெரியாத நான் தாண்டிட்டேன், அதுல இருந்து எனக்கு என்ன வந்துச்சு? என்னத்தை தாண்டிட்ட? அமாவாசைனா யாரும் வெளியே வர்றது இல்லை. ஏன்னா என்ன சொல்லுங்க? இருட்டு செய்வினை. உங்களுக்கு தரல, நான் திருந்திட்டேன். அதனால என் கூட சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் திருந்திட்டீங்க. கொஞ்சம் இப்படி தாண்டி கொஞ்சம் அப்படி போங்களேன். பேரணம்பட்டுக்கு போங்க, அமாவாசை அன்னைக்கு ராத்திரி எல்லா சர்ச்சிலையும் ஜெபம். என்ன ஜெபம்?
அமாவாசை ஜபம். ஏன்னா அன்னைக்கு அசுத்தாவிகள். சரி, அமாவாசை அன்னைக்கு அடுத்த நாள் பேய் இல்லையா? சரி, அமாவாசைக்கு முந்தல் நாள் பேய் இல்லையா? அன்னைக்கு அவங்க மந்திரம் போடுவாங்க. ஆகவே நம்ம அதை எதிர்கொள்ளணும். ஜபம் பண்ணன்றது நியாயம். ஆல் நைட் ஜபம் பண்ணன்றது நியாயம். ஜபத்துல என்ன இல்ல, தப்பில்லை. ஆனா நம்ம அமாவாசை ஒரு பெரிய இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் வைக்கிறப்போ, ஐயா அமாவாசை அப்போ வச்சிட்டீங்க, அதனால என்னால வர முடியலன்றாங்க. நீ நான் பூஜையா போட்டுன்னு இருந்தேன். இல்லையோ ஜபம் சர்ச்சில் அமாவாசை ஜபம் ஜனங்கள்லாம் விரும்புறாங்க. ஏன்னா எல்லாம் பயந்து கிடக்குதுங்க, எல்லாருக்கும் டர்ரு அமாவாசைன்னா. அதனால தான் என்ன வச்சிட்டான், உங்களுக்கு பயமே கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை வர்றதில்லை. நீங்க நான் சொல்றேன் வேற யாரையோ அந்த காத்துல போறவங்கள. அமாவாசை ஜபம் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் அப்படி போயிட்டா தமிழ்நாடு பக்கம் எல்லா மூளை முடுக்கெல்லாம் ப்ரேயர். இன்னைக்கு ராத்திரி இருட்டு, பயம். இருட்டுன்னு ஒண்ணு நம்மளுக்கு பயம். ஆனா நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன்னு சொன்னவரை மறந்துடுறோமே. ஐ எம் த லைட் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு சொன்னாரே, அவர் என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறவரை மறந்துடுறோம். இதுதான் நாம சிந்திக்க வேண்டியது. இப்ப பேதுருனுடைய வாழ்க்கையில கவனிச்சிங்கன்னா, அவன் தொழில் இழந்தான், அவன் வீடு போச்சு, இப்போ இயேசுநாதரோடவே அவன் இருக்க ஆரம்பிச்சான். இந்த விக்கிரகங்களை நினைச்சு பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவைகளுக்கு சக்தி இல்லை. எப்பேற்பட்ட மந்திரவாதினா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன இல்ல சக்தி. எந்த குட்டி பிசாசுனா இருக்கட்டும், அதுக்கு என்ன இல்ல சக்தி இல்லை. ஃபர்ஸ்ட் அதுக்கு சக்தி இல்லை. ரெண்டாவது, அது அப்படியே அதுக்கு எந்த சக்தி இருந்தாலும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு பயம். யாரோ நம்மளுக்கு 25 வருஷம் 30 வருஷம் சர்ச்சுக்கு வந்துட்டு, ஐயா எனக்கு யாரோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஐயா. உனக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணி ரெஜினா கெட்டு போயிடணும் அப்படின்னு செய்யறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? அது தானா கெட்டு போயிடும். நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டிய, உதாரணத்துக்கு சொன்னேன், எங்க பக்கத்து வீடாச்சு அதனால சொன்னேன், சரியா? இப்போ எனக்கு என்ன தலையெழுத்தா? பணம் போயிட்டு மந்திரவாதி கிட்ட போய் காசு கொடுத்து மந்திரம் செய்ய என்ன அவசியம் வந்துச்சு சொல்லுங்க? அவங்க ஏதோ பேசின்னு போனாங்க, என்னை பத்தி தான் பேசின்னு போனாங்க, என்ன தான் சொன்னாங்க. இதோ இன்னைக்கோட இதெல்லாம் விட்டுருங்க. இந்த விக்கிரகத்தின் சக்திகள் எல்லாம் இயேசுநாதரும் இயேசுநாதருடைய சீஷர்களுடைய காலுக்கு கீழே, சபைக்கு கீழே. எவ்வளவு சக்தி படைத்த விக்கிரகங்களாயிருந்தாலும் சரி, இன்னைக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்தாலும் சரி, வருது 1000 வருட அரசாட்சி. இயேசுநாதர் எருசலேமை தலைநகரமாக கொண்டு ஆளுகை செய்ய போறாரு. அத்தனை முழங்காலும் அவருக்கு முன்னால முடங்க போகுது, அத்தனை நாவுகளும் அவரே கர்த்தர் என்று அறிக்கை செய்ய போகுது. இந்த சம்பவத்துல தூர இயேசுநாதர் போய் இருக்கிறாரு, பேதுரு கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து இயேசுநாதர் மரணம் அடைவதற்கு கிட்ட வந்துருச்சா, அப்ப என்ன பண்ணாரு, இயேசுநாதர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு மருப மலைக்கு போனார். அங்க இயேசுநாதர் மருபம் அடைந்தார். அங்க பக்கத்துல மோசேன்னு இருக்கிறான், இன்னொரு பக்கம் எலியான்னு இருக்கிறான். இந்த பேதுரு சொன்னா, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம். ஏன்னா மோசேயும் எலியாவும் வந்தா கூடார பண்டிகை ஆரம்பமாகிறது, ஆண்டவருடைய ராஜ்யம் ஆரம்பமாகிறது என்று பேதுருக்கு தெரியும். ஆகவே தன்னை மறந்து உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம்னு சொன்னான். அவர்கள் கண்களுக்கு மோசேயும் எலியாவும் மறைஞ்சு போயிட்டாங்க.
ஏசுநாதர் வந்து சொன்னாரு, இன்னும் ஒரு வாரத்துக்கெல்லாம் மனுஷகுமாரன் பொல்லாதவர் கையில ஒப்படைக்கப்படுவார், அவரை பாடுகள் படுத்தி கொலை செய்வார்கள், 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பார்னு சொன்னதும் பேதுருக்கும் வந்துச்சு. கூட யோவான் யாக்கோபுக்குறான், கொஞ்சம் இப்படி ஆண்டவரேன்னு தனியா கூட்டின்னு போய் ஏசுநாதரை கடிந்து கொண்டான். நீ இன்னொரு முறை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அதுக்கு ஏசுநாதர் பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு? எனக்கு பிறால போ, பிறகால போ, எனக்கு அப்பால போ சாத்தானே. ஏசுநாதர்கிட்ட ரொம்ப பாராட்டு வாங்கி சந்தோஷப்பட்டவனும் பேதுரு தான். ரொம்ப திட்டு வாங்கின்னு மூஞ்சி சுருங்கணும் நிறைய காரியங்களை சொல்லிட்டு போலாம் இந்த பேதுரை குறித்து. ஆனா ஒரு சம்பவத்தை மட்டும் மறக்கவே முடியாது. ஏசுநாதர் கூட அவன் தண்ணியில நடந்தது. ரொம்ப நாளா நான் என்ன திறமா நினைச்சுன்னு இருந்தேன், பேதுரை பார்த்தோன்னு என்ன திறமா கேட்கணும், நீ எப்படியா ஏசுநாதரை சபிக்கவும் சத்தியமும் பண்ணலாம்? நீ ஏசுநாதரை கூடவே இருந்திய, எல்லாத்தையும் பார்த்திய. அப்போ புத்தி கம்மியா இருந்தப்போ அவன்ல இருந்த குறைய பார்க்க நினைச்சேன். கொஞ்சம் புத்தி வந்துருச்சா, இப்ப என்ன கேட்க நினைக்கிறேன் தெரியுமா? பேதுரு, ஏசுநாதர் மேல் கூட சேர்ந்து தண்ணியில நடந்தியே, அப்போ உன் ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலான்னு நினைச்சேன். ஏன்னா ஏசுநாதர் நீங்கெல்லாம் போங்கன்னிட்டார். படகுல அவங்க புறப்பட்டாங்க. ஏசுநாதர் மலை மேல ஜெபம் பண்ணுகிறார். படகு அமிழ்ந்து போகத்தக்கதாய் கொந்தளிப்பு. ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவியில உணர்ந்து வந்தாரு, தண்ணி மேல நடந்து வந்தார். கூடவே இருந்த சீஷர்கள் ஆவேசம்னு பயந்தாங்கோ, பேய் வந்துருச்சின்னு பயந்தாங்கோ. பிள்ளைகளே நான் தான் சொன்னாரு. அந்த அலை அமைதலாயிற்று. இப்ப பேதுரு, ஆண்டவரே வந்து இருக்கிறது நீரானால் நான் உம்மிடத்துல வருவதற்கு கட்டளை கொடும் அப்படின்னா. இறங்கி வான்னாரு. இறங்கி வந்தான். 1 ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப். இன்னைக்கு காலையில ஜான் ஹாகேயாவுடைய 2 பிரசங்கத்தை கேட்டேன். 2வது பிரசங்கம் இதுதான். பிரச்சனையில தலைமையில வச்சுக்கிறதும் கால் கீழே வச்சுக்கிறதும் உங்ககிட்ட தங்குது. பிரச்சனைய நான் எல்லாம் தூங்கிட்டீங்களா? போர் அடிக்கிறேன்னா? இன்னும் மெசேஜுக்கே வரலையே, நான் இன்ட்ரடக்ஷனுக்கே தலை தொங்கி போயிட்டா. இன்னைக்குதான் விருந்தாச்சே, சர்ச்சு முடிஞ்ச உடனே. இப்ப சந்தோஷமா இருப்பீங்க. சர்ச்சு முடிஞ்சோன்னு எல்லாருக்கும் விருந்துக்குது, பிரியாணி இன்னைக்கு. ஓகே, போய் சொல்ல மாட்டோமா? கண்டிப்பா. ஓகே, நல்லா கவனிங்க. பேதுருவனுடைய வாழ்க்கையில இத்தனை சம்பவங்கள். அதுல குறிப்பா இந்த தண்ணி மேல நடந்தப்போ வான்னாரு, நடந்தான். ஏசுநாதரை பார்த்துன்னு போறவரிலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் முகத்தை இப்படி பக்கம் திருப்பினான். மீனவன் இல்லையா, அலைய கொஞ்சம் பார்த்தான், உள்ள போயிட்டான். உள்ள போனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே ரட்சியும், அதுதான் அவங்கிட்ட இருக்கிற சிறப்பு. போயிட்டான். இப்போ திரும்பி யாருக்கிட்ட வந்துட்டான்? அப்பப்போ கொஞ்சம் மூஞ்சி இப்படி திருப்புறோம் நம்ம. திரும்பி என்ன பண்ணிடணும்? ஆண்டவர்கிட்ட வந்துடணும். உடனே அவர் கையை தூக்குனாரு, தோல் மேல கை போட்டுக்கினார். பக்கத்துல அவனை பார்த்து, அற்ப விசுவாசிய, ஏன் சந்தேகப்பட்டேன், நான் கூட வரேன். 2 பேரும் நடந்து படகுல போய் ஏறினாங்க. இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவன் மேல் வீட்டறையில பஸ்கா ஆசரிக்கிறார்கள். உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு நானா நானா நானான்னு எல்லாரும் கேட்டாங்க. இவனும் கேட்டான். யோவான் கிட்ட சொன்னான், கேட்டு சொல்லு யாருன்ட்டு. அது யூதாசன் தெரிஞ்சு போச்சு. அடுத்த வார்த்தை, இப்போ பேதுரு வாய் வச்சுன்னு சும்மாக்கணும். இவன் வாய் சும்மாக்குறது இல்லை. நம்ம அவனுக்கு வாயில வாஸ்து ஓரளவுக்கு நம்மள மாதிரி தான். ஆண்டவரே, மரணம் நேரிட்டாலும் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னான். ஏசுநாதர் வெரி குட் அப்படின்னு சொன்னாரா? இல்லப்பா, இன்னைக்கு ராத்திரி சேவல் 2 முறை கூவுறதுக்கு முன்னால 3 தரம் நீ என்ன மறுதளிப்ப, உன்னை முரத்துல போட்டு புடைக்க போறான் அப்படின்னு. முரத்துல புடைக்க போறான். ஆனா உன் விசுவாசம் நீங்காதபடி உனக்காக நான் என்ன பண்றேன்?
உன்னை வச்சு பெரிய திட்டம் வச்சுன்னு நானு. ஐ ஹாவ் a great plans for you. உனக்காக பெரிய திட்டங்குது. உனக்கு ஒன்னும் ஆகாதபடி, உன் விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படி உனக்காக நான் என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன். அதே மாதிரி தான் நடந்து இயேசுநாதரை 3 முறை மறுதளிச்சான். அதுல 3வது முறை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பிச்சான். இந்த நிலைமையில மனம் சோர்ந்து போய் இருந்தவனுக்கு மரியாள் வாயிலாக உயிர் தெழுந்த பிறகு செய்தி அனுப்பினார். என்ன இந்த செய்தி? நான் உயிரோடு எழுந்தேன் என்பதை சகோதரருக்கும் சீமோனுக்கும் போய் சொல்லுங்கள் என்று செய்தி அனுப்பினார். இப்போ இயேசுநாதர் அவரை சிலுவையில் அறைந்த நாள் முதல் அவர் உயிர் தெழுந்த நாள் வரையில இந்த 3 நாளும் துக்கித்து கொண்டிருந்தவன் பேதுரு. சதா அழுது கொண்டிருந்தவன். என் ஆண்டவரை மறுதளித்தேனே என்று துக்கித்து கொண்டிருந்தவன். அவனுக்கு செய்தி அனுப்பினார். அப்பதான் கல்லறை நோக்கி யோவானும் பேதுரும் ஓடின போது யோவான் வெளியே நின்னான், பேதுரு தைரியமா உள்ள போனான். இப்படி பேதுருவை குறித்து நிறைய விஷயங்கள், ஏற்றத்தாழ்வுகள். நம்மை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாள் ரொம்ப அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட், அடுத்த நாள் அப்படியே நோய் குஞ்சுக்குத அப்படி ஆயிடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்ம சூழ்நிலை நம்மை அப்படி மாற்றுகிறது. மனுஷங்கன்னா அப்படித்தான், எப்பவுமே இருக்க முடியாது வெறுப்பா. நம்ம வாழ்க்கையில கூட பிரச்சனை வரும், சூழ்நிலைகள் வரும். அந்த நேரத்தில் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆண்டவர் கூட இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த நாள் வந்தது. இயேசுநாதர் உயிர் தெழுந்தார். 40 நாள் அளவும் காட்சி கொடுத்தார். உன்னதத்திலிருந்து நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிற வரையில எருசலேமிலே நிலைத்திருங்கள்னு சொல்லிட்டார். இது 10 நாள் ஆச்சு. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது மேல் வீட்டறையில 120 பேர் கூடியிருக்கிறார்கள். 120 பேர் கூடியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடப்பட்டார். அக்கினிமயமான நாவுகள் தோன்றினது, பெருங்காற்று வீசினது, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, மகா வெடி சத்தம் போல சத்தம் கேட்டது. அந்த எருசலேமில் பெந்தகோஸ்தே பண்டிகையை ஆசரிப்பதற்காக வெவ்வேறு தேசத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். 17 வகையான பாஷைக்காரர் வந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல எல்லாரும் கூடி வந்திருக்கிற இடத்துல இந்த சத்தம் உண்டாகிறது. மேல் வீட்டு அறையில எல்லாரும் கிரவுண்டுக்கு வெளியே வந்துட்டாங்க. மேல் வீட்டு அறையில இந்த பேதுருவும் பன்னீர்வரும் இறங்கி 11 பேரும் இறங்கி வந்தாங்க. அந்த 120 பேரும் இறங்கி வந்தாங்க. எழுந்து நின்று பேதுரு பிரசங்கித்தான். அந்த பிரசங்கத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லும். அப்போ உண்மைத்தான் ஐயா, இதுவரையில இன்ட்ரடக்ஷன் ஆனா? ஆமா, உண்மைதான். கிடியன் இன்னொரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கும். ஏன் அப்படின்னா பார்ட் 1 and 2 பண்ணிக்க. இன்னைக்கு ஏன் இதை சொன்னா, அப்பதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம் நமக்கு புரியும்.